இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவார். அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது. காருக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே. ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா, எவ்வா இவங்க பண்ணுற கூத்து இருக்கே, தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கே தான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில் வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது. நாடு நாசமாக போக வாழ்த்துக்கள். So don't even guys get me started and please read about Ratan Tata. Okay, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. ஆனா அதை பத்தி வந்து he didn't establish anywhere. யூடியூப்பில் ஃபுட் ரிவ்யூ போடுறது மூலமாக ரொம்பவே பாப்புலர் ஆனவர் தான் யூடியூபர் இர்ஃபான். இவரை பற்றி சர்ச்சைகள் இல்லாத நாட்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிட்டு தான் இருப்பார். அப்படித்தான் நேற்று ரம்ஜானை முன்னிட்டு இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ், சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு போயிருக்காரு. ரோட்டோரமாக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் போயிருக்காரு. அதுக்காக தன்னோட ஒய்ஃபையுமே கூட கூட்டிட்டு தான் போயிருந்திருக்காரு. அங்கே போயிட்டு காரை விட்டு இறங்காம கார் கண்ணாடியை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கவங்க கை காலை பிடிச்சு தொட்டு பேசினதுக்கு அப்புறமா தொடாம நில்லுங்க, தள்ளி நில்லுங்க அப்படின்னு நிறைய வார்த்தைகளால் அங்கே இருக்கவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க கொடுத்த பொருட்களை மக்கள் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா 2 பேருமே அவங்க வாங்கினதை பற்றி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி காரில் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு அவங்க உதவி பண்ணாமலே இருந்திருக்கலாமே, எதுக்காக உதவி பண்ணுற அப்படின்ற பேரில் மக்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இர்ஃபானோட இந்த செயலை பார்த்து பலருமே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் விஜய் பார்வதியும் இர்ஃபானோட இந்த செயலை பற்றி ரியாக்ட் பண்ணி இந்த வீடியோவை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க.